தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பண்ணுற மூணாவது வீடியோ இது. தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற ஒன்றை எடுத்துட்டு திமுகவை கூட சேர்த்து இந்த வீடியோவில் பேச போகிறோம். தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற விஷயத்தில் திமுக பெரிய லெவலில் தாக்குதலுக்கு உள்ளாகுது. அதே நேரம் அதிமுக அப்படிங்கிறது ஒரு சேஃப் கேம் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. திமுக பெரிய லெவலில் இந்த தேர்தல் பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீ யோக்கியமா அப்படின்னு சொல்லி திமுகவை நோக்கி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. லாட்ரி மன்னன் அப்படின்னு சொல்லி தன்னோட வெப்சைட்டில் அவரே அவரை குறிப்பிட்டிருக்காரு, மார்டன் அப்படிங்கிற ஒருத்தர். யார் இந்த லாட்ரி மன்னன் அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து பார்க்க போகிறோம். இவர் கொடுத்த மொத்த நிதி, அதில் திமுக கொடுத்தது, அதே நேரம் இவர் வாங்கின மொத்த நிதி அப்படின்னு சொல்லி இவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இந்த வீடியோவில் இடம்பெற போது வியக்கத்தக்க வகையில் இருக்குது. இந்த கதையை கேட்கறதுக்கு நீங்களும் கேளுங்க. உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற விஷயத்தில் தேர்தல் ஆணையம் என்ன வெளியிட்டிருந்தாங்கன்னா, முதல்ல எந்தெந்த நிறுவனங்கள் தேர்தல் பத்திரத்தை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த கட்சிகள் எப்பப்போ இந்த தேர்தல் பத்திரத்தை மாற்றினாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெளியிட்டிருந்தாங்க. அதை தொடர்ச்சியாக உச்சநீதிமன்ற அறிவுறுத்தல் காரணமாக தேர்தல் ஆணையத்துக்கு வந்த தகவல்கள் அத்தனையுமே தேர்தல் ஆணையம் தன்னோட வெப்சைட்டில் குறிப்பிட்டிருந்தாங்க. இதில் திமுக மதச்சார்பற்ற முன்னணி இருக்குது பார்த்தீங்களா, கர்நாடகாவில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு கட்சிகள் உட்பட சில கட்சிகள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நாங்கள் இந்த நிறுவனத்திலிருந்து தான் தேர்தல் பத்திரத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வாண்டடாக போய் தகவலை தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்துட்டாங்க. தேர்தல் ஆணையம் அந்த விஷயத்தை தங்களோட வெப்சைட்டில் குறிப்பிட்டாங்க. அந்த வகையில் திமுக அப்படிங்கிற கட்சியானது தேர்தல் பத்திரம் யார் யார்ட்டேருந்து வாங்கியிருக்கு அப்படிங்கிற தகவலானது பெரிய லெவலில் சோஷியல் மீடியாவில் வைரலாக போகிறதுக்கு மிக முக்கியமான காரணமே திமுக தான். திமுக சொன்னதுனால தான் இந்த விஷயங்களானது தேர்தல் ஆணையம் கண்டுபிடிச்சு அவங்களோட வெப்சைட்டில் குறிப்பிட்டிருக்கு. ஏன் திமுக வாண்டடாக போய் வண்டியில் ஏறினுச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெளிப்படைத்தன்மையாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி திமுக அந்த விஷயத்தை செஞ்சதாக திமுக சொல்லுது. அதற்கு மற்ற கட்சிகள்லாம் என்ன சொல்லுதுன்னா, எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க, முன்னாடி முந்திக்கிட்டாப்ல இவர் அப்படின்னு சொல்லி மற்ற கட்சிகள் தங்களோட விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இந்த நேரம் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, திமுகவோட விவரங்கள் வெளியான அடுத்த செகண்ட்லேயே அதிமுக கொடுக்கப்பட்ட தேர்தல் பத்திரம் சம்மந்தப்பட்ட விவரமும் வெளியாயிருச்சு. ஸோ டோட்டல் இந்தியாவில் திமுக 7வது இடத்துல இருக்குது தேர்தல் பத்திரத்தை வாங்கக்கூடிய விஷயத்தில். பிஜேபி ஃபர்ஸ்ட் இருக்குது, திரிணாமுல் காங்கிரஸ் 2வது இருக்குது. அப்படியே அந்த வரிசையாக வர்ற அந்த அடுக்கில் 7வது இடத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 656 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் மூலமாக திமுகவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை திமுக வெளியிட்டிருக்காங்க. திமுக தங்களுக்கு இந்த 656 கோடியை யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த லிஸ்டோட கொடுத்துருக்காங்க. அதே நேரமும் தமிழகத்தில் சமபலத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவும் அந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்க. ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் நமக்கு சில ஷாக்கான இன்ஃபர்மேஷன் வருது. அப்படி என்னப்பா ஷாக்கானு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்க, இங்கேயும் பாருங்க, 2019லேருந்து 2023 இருக்கக்கூடிய தகவல் மட்டும்தான் வெளியாக இருக்கு. 2019க்கு முன்னாடி இருந்தால் அந்த ஒரு வருஷத்துக்கான தகவல் வந்து வெளியாகலை. 2019 மார்டனோட ஃபியூச்சர் கேமிங் அப்படிங்கிற அந்த ஒரு நிறுவனம் மட்டும் 509 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் கொடுத்துருக்கு. அதாவது திமுகவுக்கு வந்த மொத்த தொகையில் 83%. அந்த நிறுவனமானது அதாவது மொத்தமாக அவங்க தேர்தல் பத்திரத்தின் மூலமாக வாங்கின மொத்த தொகை, கொடுத்த மொத்த தொகையில் 37% திமுக கொடுத்துருக்கு. திமுகவுக்கு வந்ததில் அந்த தொகையை கணக்கு பண்ணி பார்த்தா 83% இருக்குது அப்படிங்கிற விஷயம் பெரிய லெவலில் பேசப்படுது. தேர்தல் பத்திரத்தில் இந்த மார்டனோட நிறுவனமானது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொத்த தேர்தல் பத்திரத்தில் 11.25% தேர்தல் பத்திரத்தை வாங்கிட்டாங்க. வாங்கினதில் திமுகவுக்கு 37% கொடுத்துட்டாங்க. கொடுத்ததில் திமுகவுக்கு வந்த கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 83%. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 83% இவங்க மட்டும் இருக்காங்க. அடுத்து மேகா இன்ஜினியரிங் அப்படிங்கிறது 105 கோடி இருக்குது. இந்தியா சிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது 14 கோடி இருக்குது. சன் டிவி கூட 10 கோடி தான் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராம்கோ சிமெண்ட் 5 கோடின்னு சொல்லி திமுகவோட தேர்தல் பத்திரமானது அப்போல 1 கோடி கொடுத்ததோட வரிசையாக முடியுது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 656.5 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரமானது திமுக வசூல் பண்ணியிருக்கு இந்த 2019லேருந்து 2023 நவம்பர் வரைக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே கம்பேரிட்டிவ்லி எதை வச்சு திமுகவை அடிக்கிறாங்கன்னா, அதிமுக கம்பேர் பண்ணி தான் அடிக்கிறாங்க. திமுக அப்படிங்கிற கட்சி தமிழகத்தில் எந்த அளவு நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தோம் அப்படின்னு சொல்லி உரிமையை கொண்டாடினாலும் பேரலாக பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் அந்த வாய்ப்பு தமிழக மக்கள் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் 5 கோடி ரூபாய் அதிமுக கொடுத்துருக்கு. லட்சுமி மிஷின் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்கு. கோபால் சீனிவாசன் அப்படிங்கிற ஒருத்தரா நிறுவனமாம் தெரில, இது ஒரு 5 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது 6 கோடி, இது 600 கோடி. இந்த 600 கோடியில் 500 கோடி ஒருத்தர் மட்டும் கொடுத்திருக்கார் அப்படிங்கிறது தான் இந்த திமுக மேல வைக்கக்கூடிய மிக முக்கியமான விமர்சனமா இருக்கு. இந்த ஒருத்தர் எல்லாரும் கொடுத்திருக்காரு. கொடுத்ததுல 37% ஒரு மாநில கட்சிக்கு மட்டும் கொடுத்திருக்காரு. அதுவும் திமுகவுக்கு மட்டும் கொடுத்திருக்கார் அப்படிங்கிறது தான் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ அடுத்ததா உங்களுக்கு யாருப்போ அந்த ஆளு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்ல. ஸோ கொஞ்சமா அவரை பத்தி பேசிக்கா இணையத்தில் கிடைக்கிற தகவல் அடிப்படையில் என்னால் சில முடிவுகளை அவரை பத்தி எடுக்க முடிஞ்சு. அவர் பார்த்தீங்கன்னா நான் பிறக்கிறதுக்கு 20 வருஷம் முன்னாடியே பிறந்துட்டார் போல. லாட்ரி மன்னனாவே அந்த மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. லாட்ரி தொழிலில் இருக்காரு.
ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கார். மியன்மார்லையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹோட்டல் நிர்வாகம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கார். அவரோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கேமிங் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கார். எதுலலாம் அந்த மனுஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே அவர் வந்து இருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் கட்டுமானம் சம்மந்தப்பட்ட நிறுவனங்களும் அவர் வச்சிருக்காரு அப்படிங்கிறது அவரோட வெப்சைட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவரோட வெப்சைட்டில் அவரை லாட்ரி மன்னன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக்கிறாரு. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மையமாக வச்சு தான் இவர் இயங்குறார் அப்படிங்கிறது என்னால் தெளிவாக புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா 2011 குண்டாஸில் அடைக்கப்பட்டிருக்காரு. 2011 நில மோசடி உட்பட இவர் மேலே சில வழக்குகளை போட்டு நம்ம தமிழகத்தில் வந்து இவர் மேலே வந்து குண்டாஸ் போட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சு. 2015 இவரோட பையன் வந்து பிஜேபியில் சேர்ந்திருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சு. இவரோட மருமகன் தான் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் விசிகால சமீபத்தில் சேர்ந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடிஞ்சு. இவரை பற்றி சில விஷயங்களை தேடி பார்க்கும்போது இவருக்கும் அமலாக்கத்துறைக்கு ஆகவே ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சு. 2021 டிசம்பர்லேருந்து 2022 ஜூலை வரைக்கும் இவரோட சொத்தை மட்டும் 603 கோடி ரூபாய் சொத்தை வந்து அமலாக்கத்துறை முடக்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க முடிஞ்சு. ஸோ அந்த மார்டின் அப்படிங்கிற ஒருத்தர் தேர்தல் பத்திரம் விஷயத்தில் இந்திய கட்சிகளுக்கு கிட்டத்தட்ட 10% இவர் தான் கொடுத்துருக்காரு. சொல்லப்போனால் 11.25% தேர்தல் பத்திரம் மூலமாக நிதி அளிச்சிருக்காரு. இந்தியாவிலையும் செயல்படுறாரு, மியான்மர்லையும் பெரிய லெவலில் செயல்படுறாரு. இவரோட டோட்டல் பிஸ்னஸில் லாட்ரி அப்படிங்கிறது மேஜராக ரோல் வருது. இந்த ஒரு நபரானது திமுகக்கு இவ்வளோ பெரிய தொகை கொடுக்கறதுக்கு என்ன காரணம், இவர் இவ்வளோ பெரிய தொகை கொடுத்ததுக்கு இவருக்கு திமுக என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி தான் பெரிய லெவலில் அரசியல் களத்தில் பேசிட்டு இருக்காங்க. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 நாளில் பிஜேபிக்கு யார் கொடுத்தா, திரிணாமுல் காங்கிரஸுக்கு யார் கொடுத்தா, எல்லா கட்சிகளுக்கும் யார் கொடுத்தா அப்படிங்கிற தகவலானது வெளியாயிரும். வெளியான பிறகு ஒவ்வொரு கட்சியுமே ஆப்போசிட்டில் இருக்கிற கட்சியை வச்சு இந்த கட்சி அதை அடிக்கும், அந்த கட்சி அதை அடிக்கும்னு சொல்லி மாற்றி இருக்கும். இதே நேரம் பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வராத கட்சிகள் பார்த்தீங்களா ஊழல்வாதிகளே அப்படின்னு சொல்லி இந்த வேலையை பார்க்கும். ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் அந்த கட்சியும் இந்த மாதிரி நிதி வாங்கும். அப்படிங்க இதுவரைக்கும் நம்ம பார்த்த வரலாறுகளிலே நமக்கு சில விஷயங்கள் புரியுது. ஃபர்தராக இப்போ நம்ம பேசுகிற இந்த விஷயம் அத்தனைக்குமே மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது திமுக தான். ஏன்னா சில கட்சிகள் இந்த தகவலை தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கல, திமுக தான் கொடுத்துருக்கு. கொடுத்ததுனால தான் இப்போ நம்ம திமுக பற்றி பேசி முடிச்சிருக்கோம். நான் முன்னாடி சொன்னபடி திமுக அப்படிங்கிற கட்சியை தொடர்ந்து பிற கட்சிகளோட அரசியலும் இங்கே பேசப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்தராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்து முழுமையாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன நடக்குது அதுதான் நமக்கு தேவை. யார் சரி யார் தப்புங்கிறது நம்ம முக்கியம் இல்லை, என்ன நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.